ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இன்னைக்கு தமிழக அரசியலோட எல்லா கண்ணுமே ஒரே ஒரு ஊர் மேல இருக்கு, கரூர். முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அங்க போறாரு. முதல்வரான பிறகு அவருடைய ஃபர்ஸ்ட் அபிஷியல் டிஸ்ட்ரிக்ட் விசிட். ஒரு அரசு நிகழ்ச்சி, நிதி உதவி, கருணை அடிப்படையில் வேலை உத்தரவுகள் வழங்கப்படுது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பயணத்தை தடுக்க 3 நாளைக்கு முன்னாடி நாட்டுடைய உச்ச நீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த கோர்ட் ஹாலில் என்ன நடந்துச்சு, நீதிபதிகள் என்ன 3 முக்கியமான வாக்கியங்களை சொன்னாங்க, அது பெரும்பாலான மக்களுக்கு இன்னும் கூட முழுசாக போய் சேரல. அதை நாம இன்னைக்கு தெளிவாக பார்க்க போறோம். ஆனா அது ஒரு சாதாரண சின்ன செய்தி தான் இந்த வீடியோல. கூடவே மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷன். நான் இந்த வரலாற்றை புரட்டி தேடின விஷயங்களும் அதற்கு கிடைத்த பதில்களும் இந்த வீடியோல இருக்கு. இந்த வீடியோவுடைய மையமான கேள்வி நான் இப்ப சொல்ல போற விஷயம்தான். 41 உயிர்கள் போன ஒரு சோகத்துல நீதி கேட்கறதுக்கும் அரசியல் பண்றதுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கோடு எங்க இருக்கு? இந்த வீடியோ முடியும் போது அந்த கோட்டை நீங்களே வரைவீங்க. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிடம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொத்த விவகாரத்தோட மையத்துல இருக்கிறது ஒரு கோர்ட் கேஸ் கிடையாது, ஒரு அரசியல் சண்டை கிடையாது. 41 குடும்பங்கள் போன செப்டம்பர் மாதம் ஒரு அரசியல் கூட்டத்துக்கு நம்பிக்கையோட அன்போட வந்த 41 பேரு அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்பல. அவங்க யாருடைய கொடியை பிடிச்சிருந்தாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க யாரோ ஒருத்தருடைய அம்மா, யாரோ ஒருத்தருடைய பிள்ளை. அந்த 41 குடும்பங்களுக்கு முழு நீதி கிடைக்கணும். அதுதான் இந்த சேனல் நம்மளுடைய முதல் நிலைப்பாடு. அது எப்பவுமே மாறாது. இந்திய நாட்டின் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுல ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குழு கண்காணிப்புல சிபிஐ விசாரணை தற்போது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேஸ். அந்த விசாரணை முழு சுதந்திரத்தோட நடக்கணும். உண்மை முழுசா வெளியே வரணும். யாருக்கு அது சாதகமோ பாதகமோ அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. அந்த தெளிவோட தான் நாம இப்ப இந்த கோர்ட் ஹாலுக்கு உள்ளாடி போவோம். ஜூலை 7ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் கேவி விஸ்வநாதன், ஆலோக் ஆராதே பெஞ்ச், டிஎம்கே பொதுச் செயலாளர் RS பாரதி ஒரு மனு போட்டிருந்தாரு. கேட்டது என்ன? முதல்வர் விஜய், அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், நிர்மல் இவங்க கரூர் வழக்கு பற்றி பொது அறிக்கை விடுறதையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கிறதையும் தடுக்கணும். காரணமா அவங்க சொன்னது என்ன தெரியுமா? சிபிஐ விசாரணை நடக்கும்போது இப்படி பேசினா சந்திச்சா சாட்சிகள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, மனசு மாறிடுவாங்க. டிஎம்கே பக்கம் ஆஜரானது சாதாரண ஆட்கள் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரஞ்சித் குமார், அசீஃபா அஹ்மதி, இந்திய நாட்டுடைய சீனியர் மோஸ்ட் அட்வொகேட்ஸ் வரிசையில வரக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் அட்வொகேட்ஸ். அப்ப சுப்ரீம் கோர்ட்ல இப்படிப்பட்ட லாயர்ஸ் ஆஜரான ஒரு ஹியரிங்ல அந்த ஹால்ல, கோர்ட் ஹால்ல நடந்த 3 முக்கியமான மொமெண்ட்ஸ். ஒவ்வொன்றுமே முக்கியமான மொமெண்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மொமெண்ட் நம்பர் 1, பெஞ்ச் கேட்ட கேள்வி, ஒரு முதல்வருடைய சந்திப்புகளை சுப்ரீம் கோர்ட் தான் ரெகுலேட் பண்ணணுமா? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் எங்க போகணும், என்ன பேசணும்னு உத்தரவு போட நாங்க தயாரா இல்ல. நீதிமன்றம் ஒரு அரசியல் மேடையாக முடியாதுன்னு பெஞ்சு சொல்லிச்சு. இது மொமெண்ட் 1. மொமெண்ட் நம்பர் 2, இந்த மொமெண்ட் தான் அந்த ஹியரிங்கோடைய மிக முக்கியமான மையம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வாதத்துடைய ஓட்டத்துல திமுக தரப்பு வக்கீல் விஜய் அவர்களை, சிஎம் விஜய் அவர்களை அக்யூஸ்ட்னு குறிப்பிட்டு அப்படியே வாதத்தை கொண்டு போய்கிட்டே இருக்கிறார். உடனே பெஞ்ச் வெயிட் ஸ்டாப் அப்படின்னு நிறுத்துச்சு. நீதிபதிகள் சொன்னது, இந்த வழக்கோட 2 எஃப்ஐஆர்லையுமே சிஎம் விஜய் அவர்கள் பெயர் அக்யூஸ்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஒரு வரி சொல்றாங்க. கோர்ட் ரெக்கார்ட்ல நிக்கிற வரி, ப்ளீஸ் ரீட் த ரெக்கார்ட்ஸ் ப்ராப்பர்லி பிஃபோர் மேக்கிங் சப்மிஷன்ஸ் இன் கோர்ட். கோர்ட்ல வாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி ரெக்கார்டை ஒழுங்கா படிங்க அப்படின்னு ஜட்ஜி சொல்றாரு. யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுடைய உச்ச நீதிமன்றம் நாட்டுடைய சீனியர் கவுன்சில் கிட்ட சொல்ற ஸ்டேட்மெண்ட். இதுல மிக தெளிவான ஒரு டீட்டெயில் இருக்கு, நீங்க தெளிவாக கவனிக்கணும். அந்த எஃப்ஐஆர்களை போட்டது யாரு, எப்போ? திமுக ஆட்சி காலத்துல. அவங்க அரசு, அவங்க போலீஸ், அவங்க பேனா. அவங்க எழுதின எஃப்ஐஆர்ல சிஎம் விஜய் பெயர் அக்யூஸ்ட் காலம்ல இல்ல. இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்களை ஜெயில போடணும் அப்படின்னு பேசாத ஆட்களை முக்கியமாக திமுக நபர்களே கிடையாது. அதே இயக்கம் அதிகாரத்தில் இருந்தப்ப, பேனா அவங்க கையில இருந்தப்ப அந்த பெயரை எழுதல. இது நான் சொல்லல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கார்ட் சொல்றது. இதே சிபிஐ சிஎம் விஜய் அவர்களை 2 முறை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. விட்னஸா, சாட்சியா தான் விசாரிச்சிருக்காங்க. விட்னஸுக்கும் அக்யூஸ்டுக்கும் சட்டத்துல ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. சாட்சினா உனக்கு தெரிஞ்சதை சொல்லுன்னு அர்த்தம்.
அக்யூஸ்ட்னா நீ பதில் சொல்லுன்னு அர்த்தம். ரெண்டுமே ஒண்ணு கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். விட்னஸ் சம்மன்ல தான் சிஎம் விஜய் அவர்களை இதுவரைக்கும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் கடைசி தொண்டனுக்கும் கடைசி மனிதனுக்கும் கடைசி சிட்டிசனுக்கும் போய் சேரணும். உங்களுடைய முதல்வர் கரூர் கேஸ்ல அக்யூஸ்டா கிடையாது, சாட்சியா தான் இருக்கிறாரு. சாட்சி சம்மனுக்கும் அக்யூஸ்ட் சம்மனுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இதுதான் ரெண்டாவது மொமெண்ட். மூணாவது மொமெண்ட், பெஞ்சுடைய கடும் கேள்விகளுக்கு அப்புறம் டிஎம்கே அந்த மனுவை வாபஸ் வாங்குது. இம்மீடியட்லி டிஎம்கே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது ஜூலை 2ஆம் தேதிக்கு அவர் பேசின பேச்சுக்கு எதிரான கண்டெம்ப்ட் மனு தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மானிட்டரிங் கமிட்டி கிட்டையும் புகார் போகுது. அது அவர்களுடைய லீகல் உரிமை. அந்த மனு வந்தா அதையும் இதே இந்த மேசையில் வச்சு நாம பேசுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த வீடியோடைய இன்வெஸ்டிகேஷன் பகுதிக்கு வருவோம். திமுகவின் மொத்த நரேட்டிவுமே ஒரே ஒரு கோரிக்கை மேல நிக்குது. கூட்ட நெரிசல்ல உயிர் போச்சு, அதனால தலைவர் ஜெயிலுக்கு போகணும். ஆனா எஃப்ஐஆர்ல அவரு அக்யூஸ்ட் கிடையாது. சரி, இதே இந்த திமுக கட்சியின் திமுக மக்களின் அந்த கோரிக்கையை நான் சட்டத்துக்கிட்ட போய் கேட்கல. மாறாக வரலாற்றில் இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு போய் பார்த்தேன். இந்திய ஸ்டாம்பீடு வரலாற்றை மொத்தமாக புரட்டி பார்த்து படித்தேன். அதுல வரக்கூடிய பதில் எல்லாரையுமே அதிர வைக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே அது ஒரு ஷாக்கிங் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். என்சிஆர்பி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இந்தியாவில். நாட்டுடைய அஃபிஷியல் கிரைம் ரெக்கார்ட்ஸை பதிவு பண்ணக்கூடிய ஒரு பியூரோ. சிபிஐ மாதிரி அது ஒரு பியூரோ, கணக்கு போடக்கூடியது. நீங்க டோட்டல் மேத்தமெட்டிக்ஸ் பாருங்க. 2001 2022 வரைக்கும் இந்தியாவில் ஸ்டாம்பீட்ல, அதாவது கால் மிதிச்சு இறந்த போன உயிர்கள், கூட்ட நெரிசல்ல இறந்த உயிர்களின் நம்பர் 3074. இந்தியாவில் 3074 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1996 இருந்து பதிவான சம்பவங்கள் கிட்டத்தட்ட 4000. உங்கள ஒரு சில பேருக்கு இந்த 4000 பேர் இறந்த நிகழ்வுகள் ஞாபகம் இருக்கலாம், நேரா பார்த்திருக்கலாம், ஊடகங்கள்ல பார்த்து படிச்சிருக்கலாம். 2005 மந்தர் தேவி கோவில் மகாராஷ்டிரால 340 பேர். 2008 சாமுண்டா தேவி கோயில் ராஜஸ்தான்ல 250 பேர். அதே வருடம் நைனா தேவி ஹிமாச்சல்ல 162 பேர். 2013 ரத்தன்கார் மத்திய பிரதேஷ் 115 பேர். 2017 மும்பைல எல்பின்ஸ்டோன் ரயில்வே பிரிட்ஜில் 22 பேர். 2022 வைஷ்ணோ தேவி 12 பேர். 2024 ஹத்ராஸ் யூபியில் உத்தரப்பிரதேசில் 121 பேர். 2025 அந்த ஒரே ஒரு வருடத்துல மட்டுமே திருப்பதி டோக்கன் கவுண்டர்ல, அதாவது திருப்பதி கோயில்ல டோக்கன் கொடுக்கக்கூடிய கவுண்டர்ல 30 பேர். எல்லாத்தையும் விடுங்க, நம்ம பெங்களூர்ல ஐபிஎல் டீம் ஆர்சிபி டீம் வின் பண்ணப்ப அந்த விக்டரி செலிப்ரேஷன் பண்ணப்ப சின்னசுவாமி ஸ்டேடியம் வாசல்ல 11 பேர். இந்த கணக்கு முறைப்படி தற்போதைக்கு விராட் கோலி அவர்கள் தூக்கு தண்டனை கொடுத்திருக்கணும், இல்லைன்னா 10-15 வருஷம் இப்போ அவர் முறைப்படி ஜெயில இருக்கணும். இப்ப ரீசெண்டா முடிஞ்ச மேட்ச்ல அவர் விளையாடி இருக்க கூடாது. இந்த 2026 மார்ச்ல கூட, இந்த வருடம் 2026 மார்ச்ல கூட பீகார்ல நலந்தா கோவில்ல 9 பேர் இறந்தாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் தேடின கேள்வி என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட இத்தனை ஆக்சிடென்ட்ஸ்ல, இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவங்கள்ல ஒரு முதலமைச்சர், ஒரு அமைச்சர், ஒரு கிரிக்கெட்டர், ஒரு சாமியாரு, எந்த பெரிய மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தினவர், யார் ஒருத்தருக்கு கூட தண்டனை கிடையவே கிடையாது. நான் உண்மையா தேடுறேன். சட்ட ஆய்வு கட்டுரைகள் எடுத்து பார்த்தேன், கோர்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தேன், நியூஸ் ஆர்கைவ்ஸ் எடுத்து பார்த்தேன். 3074 உயிர்கள், ஒரு பெரிய தண்டனை கூட என்னால கண்டுபிடிக்க முடியல, ரெக்கார்ட் ஆகல. ஒரு சட்ட புல்லட்டின், ஒரு லா புல்லட்டின் இந்த நிலைமையை வர்ணிச்ச தலைப்பே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஸ்டாம்பீட் இன் ஹெட்லைன்ஸ், நெவர் இன் லா. ஹெட்லைன்ஸ்ல மட்டுமே வரக்கூடிய கூட்ட நெரிசல் சாவுகள், ஆனா சட்டத்துல அது இல்லவே இல்லை. இந்த ஹத்ராஸ்ல 121 பேர் போனாங்க. எஃப்ஐஆர்ல அந்த நிகழ்ச்சியுடைய மையமான போலே பாபா பெயரே கிடையாது. 6 அரசு அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு தடவையும் அதே பேட்டர்ன்: சோகம், சஸ்பென்ஷன், என்கொயரி கமிஷன், ரிப்போர்ட், அதுக்கப்புறம் அமைதி, மயான அமைதி. அடுத்த ஸ்டாம்பீடு வரைக்கும் அதே அமைதி. ஏன் இப்படி? சட்டமே அப்படித்தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேசஸ்ல பெரும்பாலும் போடப்படுறது செக்ஷன் 304A 304A ஐபிசி. இப்போ BNS 106/1 அப்படின்னு ஒன்ன சேர்த்துக்கிறாங்க. நெக்லிஜென்ஸ்னால மரணம். இதோடைய மேக்சிமம் தண்டனையே 2 வருடம் தான். அதை நிரூபிக்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத அளவுக்கு கஷ்டம்.
கிரவுட் சேஃப்டி கைட்லைன்ஸே இந்த நாட்டுல வெறும் அறிவுரையா தான் இருக்கே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கட்டாய சட்டமாக இன்னும் ஆகல. படிச்சா படி, விட்டா விடு. இப்போ ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் அல்லது ஆக்சிடென்ட் மட்டும் அல்லது அந்த கொடுமையான நிகழ்வை மட்டும் வச்சு பாருங்க. 3074 உயிர்கள், 25 வருடம். எந்த மாநிலத்திலையும் எந்த கட்சி ஆட்சியிலையும் எந்த தலைவர் மேலையும் நடக்காத ஒரு கிரிமினல் விதி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தருக்கு மேல மட்டும், ஒரே ஒரு ஆளுக்கு மேல மட்டும் எஃப்ஐஆர்ல அக்யூஸ்டா கூட இல்லாத ஒரு ஆளுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லாத அவமான பெயரும் இல்லை, சாபமும் இல்லை. திமுக கட்சியோ அதிமுக கட்சியோ அதனுடைய தலைவர்களோ பேசாத பழியே இல்லை. அவர் மேல மட்டும் கேள்விகள் கேட்கப்படுது. ஏன்? இதுல நீதி எவ்வளவு இருக்கு, அரசியல் எவ்வளவு இருக்கு? இந்த பை எலெக்ஷன்ஸ் வரக்கூடிய நேரம் ஒரு புதிய முதல்வருடைய இமேஜ் தான் எதிர்க்கட்சியுடைய மிகப்பெரிய தலைவலி. கரூர் அப்படிங்கிற இடம் ஒரு வலி இருக்கக்கூடிய இடம். வலி இருக்கக்கூடிய இடத்துல தான் அரசியலும் அப்படியே பயர் மாதிரி விளையும். இது கோஇன்சிடென்ஸா, இது ஒரு பேட்டர்னா, நாம தான் முடிவு பண்ணணும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல ஒரு பக்கத்தை பற்றி மட்டும் பேசிட்டு நிறுத்த மாட்டோம். இப்போ இன்னொரு பக்கம் வருவோம். 3 நேர்மையான வார்த்தைகளை நீங்க பார்க்கணும். ஒன்று திமுகவின் மனசுல இருக்கக்கூடிய அந்த கவலை முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்டது தவறு அப்படின்னு நாம சொல்ல வரல. இங்க பாருங்க, கோர்ட் மானிட்டர்ட் விசாரணை நடக்கும்போது அதிகாரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாய் கட்டுப்பாடோட தான் இருக்கணும். இது நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு. சுப்ரீம் கோர்ட் நிராகரிச்சது அவங்க கவலையே கிடையாது. அவங்க கேட்ட வழியையும் கேட்ட முறையையும் சிஎம் விஜய் அவர்களை அக்யூஸ்னு சொன்ன தப்பான ஃபேக்டையும் தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டிச்சிருக்கு. இது நம்பர் 1. 2வது விஷயம், அதனால நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆட்சி நடத்தக்கூடிய அமைச்சர்களுக்கு நாம சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள், பேச்சில் எப்பவுமே கொஞ்சம் ரெஸ்ட்ரெயின்ட் வேணும். பார்த்து நிதானமாக பேசணும். உங்க முதலமைச்சர் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக ஆனா நிதானமாக பேசுறாரு. தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது கிடையாது. அன்னைக்கு அந்த மரணங்கள் போலீஸால தான் கொல்லப்பட்ட கொலைகள் அப்படின்னு சொல்றது, ஸ்டேஜில் நின்று பேசுறது, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசினது, அது அவருடைய அரசியல் குற்றச்சாட்டு. அதுக்கு இப்ப கண்டெம்ப்ட் ஆபத்து அவரையே சுத்திக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கோர்ட் முடிவு பண்ணட்டும், உங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு நீங்க எதிரிக்கிட்ட சொல்றதா நினைச்சுக்கிட்டு சொன்னா அந்த ரூல் உங்க மைக்குக்கும் அப்ளை ஆகும். இங்க பாருங்க, சிபிஐ நம்புறோம்னா முழுசா நம்புவோம். கேஸ் அவங்க கொடுத்தாங்க, ஆனா இதை சிபிஐக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னது யாரு? ஆதவ் அர்ஜுனா தான். ஸோ மௌனமாக நம்பணும். 3வது விஷயம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அக்டோபர் சந்திப்பு சென்னை பக்கத்துல ஒரு ஸ்டார் ரிசார்ட் ஹோட்டல்ல நடந்தப்ப வந்த விமர்சனம் நியாயமான விமர்சனம் தான். கரூர் மண்ணுக்கே போய் அந்த குடும்பங்களுடைய கண்ணை பார்க்கறது இன்னைக்கு தான் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்துல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல தான் அந்த ஃபேமிலிஸை, அந்த குடும்பங்களை இதே இந்த சிஎம் விஜய் அவர்கள் பார்த்தார். ஆனா அந்த குடும்பங்களுடைய கண்ணை நேரா போய் அவங்க ஊர்லயே பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னைக்கு தான் நடக்குது. இங்க பாருங்க, மக்கள் மேல இருக்கக்கூடிய உறவு என்பது ஒரு நிகழ்ச்சியா இல்லாம நிரந்தரமாக இருக்கணும். இப்ப ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொத்த வீடியோவிலேயுமே மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 41 பேருக்கு உண்மையான நினைவஞ்சலி எது தெரியுமா? கோர்ட்ல அந்த கேஸை வின் பண்றது இல்ல, அரசியல்ல பாயிண்ட் ஸ்கோர் பண்றதும் கிடையாது. இனிமே இது மாதிரியான ஒரு 41 பேர் சாவு உருவாகாம பாத்துக்கிறது. நான் இதுக்கு மேல சொன்னேனே, இந்த நாட்டுல கிரவுட் சேஃப்டி இன்னும் கூட வெறும் அறிவுரையா தான் இருக்கே தவிர, ஒரு அட்வைஸா தான் இருக்கே தவிர, இன்னும் சட்டமாகல. கிரவுட் சேஃப்டி அப்படிங்கிற விஷயம் இன்னும் இந்தியாவில் சட்டமாகல. அப்ப தமிழ்நாடு ஏன் நாட்டிலேயே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கிரவுட் சேஃப்டி ஆக்ட் கொண்டு வர்ற ஒரு மாநிலமாக இருக்கக்கூடாது? நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு சட்டப்பூர்வ பொறுப்பு இருக்கணும். இண்டிபெண்டன்ட் சேஃப்டி ஆடிட் கட்டாயம். கெப்பாசிட்டி லிமிட்ஸ், எக்ஸிட் பிளான்ஸ், என்ட்ரி பிளான்ஸ், லைசன்ஸ் கண்டிஷனா இருக்கணும். எந்த கட்சி கூட்டமாக இருந்தாலும், அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும், ஏன் ஆளே வராத கட்சியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கூட்டமாக இருந்தாலும் ஒரே ஒரு விதியாக இருக்கணும். அது லாவாக இருக்கணும், சட்டமாக இருக்கணும். அப்ப போடக்கூடிய ஒரு கண்டிஷனா இருக்கக்கூடாது. இன்னைக்கு சிஎம் விஜய் அரசு இதை பண்ணுச்சுன்னா கரூருடைய வலி நாடு முழுக்க உயிர்களை காக்கிற ஒரு சட்டமாக மாறும். அதுதான் ஒரு சோகத்துக்கு ஒரு அரசு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பதில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னுடைய ப்ரெடிக்ஷனை, இந்த வீடியோவில் உள்ள ப்ரெடிக்ஷனை நான் சொல்றேன், என்னை கோட் பண்ணுங்க. ஒன்னே ஒன்று விஷயம்தான், சிபிஐ விசாரணை இன்னும் பல மாதங்கள் நீடிக்கும், ஏன் பல வருடங்களாக கூட நீளும்.
அவசர முடிவுகள் எப்பவுமே எந்த பக்கத்துல இருந்து வராது. ரெண்டாவது விஷயம், இந்திய சட்ட வரலாற்றுடைய 25 வருட பேட்டர்ன் முறைப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லையும் ஒரு அரசியல் தலைவர் ஜெயிலுக்கு போற சாத்தியம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுலயும் நம்ம சிஎம் விஜய் அவர்களை இவங்க தேவையில்லாம பழிக்கிறாங்க, தேவையில்லாம பழி போடுறாங்க, சாபம் போடுறாங்க, அசிங்கமா அக்யூஸ் பண்றாங்க. அக்யூஸ் பண்ணக்கூடிய கட்சியை சார்ந்த தலைவர்களே செஞ்ச தவறு தான் இப்படி நடந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் கோடி பேர் இருக்கிறாங்க. இது திட்டமிட்ட சதியோ அப்படின்னு நினைக்கக்கூடிய தமிழர்கள் கோடி பேர் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர்களை நினைத்து பெயர் சொல்லி அவர்தான் பண்ணியிருப்பாரோ, அந்த தலைவர் தான் செஞ்சிருப்பாரோ, ஏன் இது அவங்க கட்சிக்குள்ளேயே செய்யப்பட்ட ஒரு திட்டமோ, திட்டமிட்ட சதியோ அப்படின்னு பேசக்கூடிய தமிழர்களும் மனசுல நினைச்சுக்கிட்டு வெளியே சொல்லாத தமிழர்களும் கோடி கோடி பேர் இருக்கிறாங்க. கரூர் நகரத்துக்குள்ளேயே பல ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. சோ இந்த கேஸ்லையும் ஒரு அரசியல் தலைவர் ஜெயிலுக்கு போற சாத்தியம் ரொம்ப கம்மி. அது சிஎம் விஜயாக இருந்தாலும் சரி, வேற எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, அந்த உண்மையை இப்போவே நாம எல்லாருமே ஒத்துக்கிறது நல்லது. அதுலயும் சிஎம் விஜய் அவர்கள் இன்னும் 5 வருடமோ 10 வருடமோ 15 வருடமோ முதல்வராக இருக்க போகிறாரோ யாருக்கும் தெரியாது. இதுதான் ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இதுதான் நான் காத்திருக்க போற உண்மையான ஒரு சோதனை. இதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வருடத்துக்குள்ள தமிழ்நாடு இதே இந்த சிஎம் விஜய் அவர்களின் அரசு ஒரு கிரவுட் சேஃப்டி சட்டம் கொண்டு வருதா இல்லையா அப்படின்னு நாம வெயிட் பண்ணி பார்க்கணும். கொண்டு வந்துச்சுன்னா இந்த அரசு வரியிலிருந்து மிகப்பெரிய ஒரு பாடம் கத்துக்குச்சு அப்படின்னு அர்த்தம். வரலைன்னா எல்லா பக்கமும் அரசியல் தான் நடக்குதுன்னு அர்த்தம். எனவே நான் தொடக்கத்தில் கேட்ட கேள்விக்கு வருவோம். நீதிக்கும் அரசியலுக்கும் நடுவுல இருக்கிற கோடு எங்க? இப்ப தெளிவா தெரியுது. 41 குடும்பங்களுக்கான நீதி அது சிபிஐ கையில, கோர்ட்டு கையில. அங்க அரசியல் நுழையவே கூடாது. அது ஆளும் கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம். இன்னும் அரை ஜெயில போடுங்க, இப்படிப்பட்டவர் தான் அக்யூஸ்டு, அவர் அங்க போனதுனால அவர் தான் அக்யூஸ்டு அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் எத்தனை அரசியல்வாதிகள், எத்தனை கிரிக்கெட் பிளேயர்ஸ், எத்தனை கோயில் சாமிகள், எத்தனை கோயில் அட்மினிஸ்ட்ரேஷன், பல ஆயிரம் பேர் இறந்தது 4000 பேரா இருக்கலாம். ஆனா ஜெயிலுக்கு போக வேண்டியது 4 லட்சம் பேரா இருக்கலாம். சோ யாருமே இன்னாரை ஜெயில போடுங்கன்னு முன்முடிவு பண்றது அது எஃப்ஐஆர்லையும் இல்லை, சட்டத்திலையும் இல்லை, 25 வருட இந்திய வரலாற்றிலையும் இல்லை. அது அரசியல் பக்கம். சோ கோடு அங்கதான் இருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோடை யார் மதிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே அந்த 41 பேரை மதிக்கிறாங்க, அவங்களுடைய இமோஷன்ஸை மதிக்கிறாங்க. அமெரிக்காவின் மார்ட்டின் லூதர் கிங் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, இன்ஜஸ்டிஸ் எனிவேர் இஸ் a threat to justice everywhere. எங்க அநீதி நடந்தாலும் அது எல்லா இடத்து நீதிக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 பக்கமுமே வெட்டக்கூடிய ஒரு வாள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் 41 உயிர்களுக்கு நீதி கிடைக்காம போனா அது அநீதி. அதே நேரம் குற்றம் நிரூபிக்கப்படாத ஒரு மனுஷனை யாரா இருந்தாலும் கூட்டத்தோட குரல்ல தண்டிக்க பார்த்தா அதுவும் அநீதி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டையும் ஒரே நேரத்தில் எதிர்க்க தெரிஞ்ச சமூகம் தான் ஒரு முதிர்ந்த, நல்ல, மெச்சூர், ஒரு நீதியான சமூகம் அப்படின்னு சொல்லலாம். சோ கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த 41 குடும்பங்களுக்கான நீதி போராட்டமா இப்ப நடக்கக்கூடிய இந்த கேஸ், அல்லது இது பை எலெக்ஷன் நோக்கி நகர்த்தப்படுற ஒரு அரசியல் ஆயுதமா? ஏயா பியா, இல்ல ரெண்டும் கலந்ததா? உங்க ரீசனிங்கோட உண்மையான ஜென்யூனான கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. அதோட சேர்த்து ஒரு போனஸ் கேள்வி, தமிழ்நாடு ஒரு கிரவுட் சேஃப்டி ஆக்ட, சட்டத்தை கொண்டு வரணுமா வேண்டாமா? இந்த வீடியோல நீங்க இதுவரை கேள்விப்படாத ஒரு ஃபேக்ட் இருந்திருந்தா, இந்த வீடியோல நாம பேசாத ஒரு விஷயம், ஒரு உண்மை இருந்திருந்தா அதை ஷேர் பண்ணுங்க, அதை கமெண்ட்ல போடுங்க. இந்த ஃபுல் பிக்சரை எல்லா பக்கத்து மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, ரொம்ப ஆழமான ஒரு வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நான் கேட்ட கேள்விகளுக்கான கமெண்ட்டை ரொம்ப விளக்கமாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து கமெண்ட்டை தெளிவாக போட்டுட்டு போங்க. போட்டுட்டு என்னுடைய இந்த வீடியோல நீங்க போட்ட கமெண்ட்டை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். Stay safe, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். And as I always say,
ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் பேரண்ட்ஸ் அட் யோர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.